ஹலோ எவ்ரிவான், நான் மதன் கௌரி அண்ட் ஹலோ மை டியர் எம்ஜி ஸ்குவாட். ஸ்ரீரங்கம் கோவிலோட கதை என்ன? இந்த கேள்விக்கான பதில் தான் இன்னைக்கு வீடியோல நம்ம ரொம்ப டீடைலா பார்க்க போறோம். ரொம்ப எக்ஸைட்டிங்கா இருக்க போகுது. உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய துலுக்க நாச்சியாருங்கிற ஒரு சாமி இருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? ஸ்ரீரங்கம் கோவில் சாதாரண கோவில் இல்ல, இந்தியாஸ் பிக்கஸ்ட் ரிலீஜியஸ் காம்ப்ளெக்ஸ் வந்து ஸ்ரீரங்கம் கோவில் தான். இந்தியாலே பெருசு நம்ம தமிழ்நாட்டுல திருச்சி கிட்ட இருக்கிற ஸ்ரீரங்கம் தான். இந்த கோவிலுக்குள்ள ஒரு இஸ்லாமிய இளவரசியை வந்து கடவுளா கும்பிடுற ஒரு பழக்கம் வந்து இன்னைக்கு வரைக்கும் இருந்துட்டு இருக்குது. அவங்களுக்கு கொடுக்குற பிரசாதம் கூட அவங்க நார்த் இந்தியன் அப்படிங்கிறதுனால அவங்களுக்கு சப்பாத்தி எல்லாம் கொடுப்பாங்களாம். சோ அந்த மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஃபெசட்ல ஆரம்பிச்சு ஏகப்பட்ட மர்மங்களும் ஏகப்பட்ட அதிசயங்களும் இருக்கக்கூடிய ஒரு பர்టిక్యులர் கோவில் தான் ஸ்ரீரங்கத்துல இருக்கக்கூடிய ரங்கநாத சுவாமி கோவில். நம்ம கதையை வந்து ஆனா ஆரம்பிக்கிறது எங்கன்னு பாத்தீங்கன்னா இதிகாசத்திலிருந்து. நம்பிக்கையின் அடிப்படையில இந்த கோவில் வந்து எங்கேருந்து இந்த கோவில் உருவாக்குச்சு, எதுக்காக இந்த கோவில் இருக்குன்னு ஒரு கதை ஒரு கோவிலுக்கும் இருக்கும். கரெக்டா? ஃபார் எக்ஸாம்பிள் பழனி மலையில வந்து முருகன் வந்து கோவப்பட்டு வந்து நின்னுட்டாருன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஸ்ரீரங்கம் கோவிலோட ஆரிஜின் ஸ்டோரி என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ரங்கநாதரோட ஒரு சிலை, ஓகேவா, அனந்த சயனத்துல, அதாவது அவர் படுத்துக்கிட்டு அந்த ஆதிசேஷன் பாம்புல படுத்துக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த மோஸ்ட் ஐகானிக் ஸ்டாச்சு. ஸ்ரீரங்கம்னு சொன்னாலே இந்த ஸ்டாச்சு தான் எல்லாருக்கும் ஞாபகம் வரும். வைஷ்ணவைட்ஸோட பிலீஃப் படி என்னன்னு பாத்தீங்கன்னா, ரங்கநாதர் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய திஸ் ஃபார்ம் ஆஃப் விஷ்ணு தான் வந்து இந்த மொத்த மில்கி வே கேலக்சிக்கும் காட் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது. சோ அவரை வந்து பிரம்மர் வந்து கும்பிட்டுட்டு இருந்தாராம். சோ பிரம்மர் வந்து கும்பிடுறதுக்கு, ரங்கநாத சுவாமியை கும்பிடுறதுக்கு அவர் வந்து வச்சிட்டு இருந்த ஒரு சிலை வந்து இன்னைக்கு திருச்சி கிட்ட இருக்கிற ஸ்ரீரங்கத்துல இருக்குன்னு சொல்றாங்க. சோ இந்த சிலை வந்து ஒரு ஐலாண்ட். ஆக்சுவலா ஸ்ரீரங்கம் வந்து ஒரு ஐலாண்ட். இது நிறைய பேருக்கு தெரியாது. எப்படி பிரம்மர் கும்பிட்டு இருந்தாருன்னு சொன்ன ஒரு சிலை வந்து ஸ்ரீரங்கத்துல இருக்கிற நம்ம தமிழ்நாட்டுல இன்னைக்கு திருச்சி கிட்ட இருக்கிற ஐலாண்டுக்கு வருதுன்னு பாத்தீங்கன்னா, இதிகாசப்படி பிரம்மர் வந்து கும்பிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் வந்து சூரியனுக்கு வந்து பிரம்மர் வந்து அந்த சிலையை கொடுக்கிறாரு. ஓகேவா? சூரியனோட வம்சம்லாம் வந்து சூப்பரா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. சோ சூரியனோட வம்சத்துல வரக்கூடிய ஒரு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பர்சன் யாரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ராமர். சோ ராமர் வந்து அவங்களோட அயோத்தியால வந்து இந்த மிகப்பெரிய சிலையை வச்சு கும்பிட்டு இருந்திருக்காங்க. ஓகேவா? சோ லிட்டரலா கடவுளை வந்து இவர்தான் வந்து அல்டிமேட் ஸ்டாச்சு அப்படின்னு சொல்ற அளவுக்கு அந்த ரங்கநாதர் சிலையை வச்சு கும்பிட்டு இருந்தாங்களாம். சோ அதுக்கப்புறம் நம்மளுக்கு தெரியும் ராமாயணம் நடக்குது. ராமாயணத்துல வந்து ராமர் ஜெயிச்சதுக்கு ஒரு முக்கியமான ரீசன் வந்து விபீஷ்ணன். ராவணனோட தம்பி வந்து ராமருக்கு சப்போர்ட் பண்ணி ஜம்ப் பண்றாங்க. ராவணனோட எல்லா சீக்ரெட்ஸ் எல்லாத்தையுமே சொல்றாங்கன்னு சொல்லப்படுது. கரெக்டா? சோ இந்த ஒரு மிகப்பெரிய ஹெல்ப், ராவணன் மாதிரி ஒரு மிகப்பெரிய மன்னனை தோக்கடிக்கிறதுக்கு ஹெல்ப்பா இருந்த விபீஷ்ணனுக்கு வந்து ராமர் வந்து ஒரு கைமாற்றா ஒரு மிகப்பெரிய கிஃப்டா கொடுக்கணும்னு சொல்லிட்டு அவர்கிட்ட இருக்கிறதுலே கிரேட்டஸ்ட் பொசிஷன் என்னவா இருக்க முடியும், அவங்களோட குடும்பத்துல வம்சமா பல ஜெனரேஷன்ஸா கும்பிட்டு இருந்த இந்த ரங்கநாதர் சிலையை வந்து அவங்க விபீஷ்ணனுக்கு கொடுக்குறாங்க. விபீஷ்ணன் வந்து இந்த சிலையை எடுத்துக்கிட்டு அயோத்தியால இருந்து கிளம்பி சவுத், அதாவது ஸ்ரீலங்கா தான அவங்க ஊரு, சோ அங்க இருந்து கிளம்பி வந்துகிட்டே இருந்தாராம். ஆனா குடுக்கறப்பமே வந்து ராமர் ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு, இந்த சிலையை வந்து ஸ்ரீலங்காவுக்கு முன்னாடி எங்கேயுமே வச்சிடாதீங்க, நீங்க மறுபடியும் எடுக்கிறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் விபீஷ்ணன் அங்கிருந்து அயோத்தியால இருந்து கண்டினியூஸா கொண்டு வந்துகிட்டே இருக்கிறப்போ ஸ்ரீரங்கம் வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பிளேஸ். ஓகேவா? ஸ்ரீரங்கம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த ஒரு ஊர், நம்ம ஸ்ரீரங்கம்னு சொல்லிட்டு போயிடுறோம், அது கோவில்னு யோசிக்கிறோம். பட் அதை தாண்டி அது இருக்கிற இடம் வந்து இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பிளேஸ். ஜியோகிராபிக்கலி இட் இஸ் அன் ஐலாண்ட். நம்ம ஹார்ட் ஆஃப் தமிழ்நாட்டுல திருச்சி கிட்ட இருக்கிற ஸ்ரீரங்கம் வந்து ஒரு ஐலாண்ட். ரெண்டு சைடு வந்து ரிவர் ஓடிட்டு இருக்குது. இது வந்து கடல் ஐலாண்ட் கிடையாது, ரிவர் ஐலாண்ட். சோ ஒரு சைடு கொள்ளிடமும் இன்னொரு சைடு காவேரியும் ஓடிட்டு இருக்கு. ஓகேவா? சோ இதுக்கு நடுவுல இருக்கக்கூடிய ஒரு தீவு தான் வந்து ஸ்ரீரங்கம் கோவில் வந்து மிக பெருசா இன்னைக்கு கட்டப்பட்டிருக்குது. சோ இந்த ரிவரை தாண்டறப்போ கஷ்டப்பட்டு, காவேரி வந்து இன்னைக்கு தான் வந்து சின்னதா ஓடிட்டு இருக்குது. இன்னைக்கே பெருசுதான் மத்த ஆரோட கம்பேர் பண்ணா. பட் thousands and thousands of yearsக்கு முன்னாடி இதெல்லாம் இதிகாசங்கள்லாம் எழுதப்பட்டப்போ அப்படி எவ்வளவு பெருசா இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. அவ்வளவு பெரிய காவேரியை வந்து கடக்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு செயலா இருந்திருக்குது. கஷ்டப்பட்டு இந்த பொன்னியின் செல்வன் படத்துல கூட பாத்தீங்கன்னா அந்த முதல் பாட்டுல சொல்லுவாங்க, பொன்னி நதி வந்து கண்ணு கெட்டின தூரத்துக்கு நதி, கடல் மாதிரி விரிஞ்சு இருக்கக்கூடிய ஒரு நதி. இன்னைக்கு வந்து நம்ம மாடர்ன் டைம்ஸ்ல வந்து அதுக்கு தண்ணி இல்லாம கர்நாடகால இருந்து தண்ணி வராம பிரச்சனை ஆயிடுது. பட் அன்னைக்கு வந்து காவிரி அவ்வளவு பெருசா ஓடிட்டு இருக்கப்போ கஷ்டப்பட்டு இந்த சிலையை வந்து ஒரு சைடு ஆறை வந்து தாண்டிட்டாங்க. மறுபடியும் இங்க இருந்து ஆறை தாண்டி கொண்டு போகணும். இங்க நம்ம மதுரை, அப்புறம் திருநெல்வேலி, தூத்துக்குடி, கன்னியாகுமரி அப்படின்னு சொல்லி கொண்டு போகணும். எங்க வரைக்கும் கொண்டு போகணும்? ஸ்ரீலங்கா வரைக்கும். மறுபடியும் ராமேஸ்வரம் வழியா போயிருப்பாங்க ப்ராபப்லி. அதான் மேப்பா இருந்திருக்கணும். சோ இப்படி கொண்டு போகணும். ஆமா, அப்பதானே ராமர் பாலம் எல்லாம் கட்டினாருன்னு கதைகள் இருக்குது. சோ அப்போ வந்து அந்த ரூட்ல கொண்டு போகணும்னு யோசிச்சிருப்பாங்க. பட் பிரச்சனை என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இந்த சிலையை வந்து அங்க இருக்கிறப்போ, அந்த ஸ்ரீரங்கம் ஐலாண்ட்ல இருக்கிறப்போ அந்த சிலையை வந்து அங்க இறக்கி வச்சிடுறாங்க. ஓகேவா? ஈவன் தோ விபீஷ்ணன்ங்கிற மன்னன் வந்து அவங்களோட சப்ஜெக்ட்ஸ் கிட்ட வச்சிடாதீங்கன்னு சொன்னாலும் அங்க இருக்கிற ஏதோ ஒரு இன்டர்ன் ஒரு பையன் வந்து வேலையை செஞ்சிருக்கான்னு நினைக்கிறேன். சோ ப்ராபப்லி அவங்க கீழே வச்சுட்டாங்க. சோ வச்ச உடனே பாத்தீங்கன்னா அங்க இருந்து மறுபடியும் அந்த சிலையை வந்து தூக்கவே முடியலையா, எவ்வளவோ கஷ்டப்பட்டு பாக்குறாங்க. அப்போ விபீஷ்ணன் வந்து ஒரு விஷயத்த சொல்றாங்க, நான் மறுபடியும் எங்க ஊருக்கு கொண்டு போகணும், இது வந்து எனக்கு ராமர் கொடுத்த ஒரு கிஃப்ட், சோ கண்டிப்பா கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லி கேட்கிறப்போ அவங்களால கொண்டு போக முடியல. சோ என்ன டீலிங் வந்து ஃபைனலைஸ் பண்ணப்படுதுன்னு பாத்தீங்கன்னா, அந்த சிலையை வந்து
தூக்கிட்டு ஸ்ரீலங்காவுக்கு போக முடியலனாலும் அதை டில்ட் பண்ணி ஸ்ரீலங்காவோட டைரக்ஷன்ல சதர்ன் டைரக்ஷன்ல இருக்கிற மாதிரி திருப்பி வச்சிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அனந்த சயனத்துல, அதாவது படுத்துட்டு இருக்கிற அந்த விஷ்ணு வந்து திருப்பி வச்சு அந்த ரங்கநாதர் வந்து சவுத்தை நோக்கி பார்த்துட்டு இருப்பாரு, அதாவது டுவர்ட்ஸ் ஸ்ரீலங்கா வந்து பார்த்துட்டு இருக்கிற மாதிரி அந்த சிலையை வந்து மூவ் பண்ணி வச்சிடுறாங்க. ஸோ அன்னையில இருந்து இந்த ஒரு கோவில் வந்து அங்க இருக்குது, ஸ்ரீரங்கத்துல வந்து பெருமாள் வந்துட்டாரு அப்படின்னு சொல்லி நம்பிக்கை இருக்குது. ஸோ இந்த கோவிலோட ரெக்கார்ட்ஸ் பாத்தீங்கன்னா thousands and thousands of yearsக்கு முன்னாடி கட்டப்பட்டது அப்படின்னு சொல்லி நம்ம ஸ்ட்ராங்கா நம்புறதுக்கான ப்ரூஃப்ஸ், எவிடன்சஸ் வந்து கோவிலுக்குள்ளேயே வந்து நிறைய இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் இருக்குது. சோ இந்த கோவில் பாத்தீங்கன்னா கதையிலேயே நம்மளுக்கு தெரியும், இது வந்து கடவுள்கள் கும்பிட்ட ஒரு சாமி அப்படின்னு சொல்லி சொல்றப்போ, அதாவது நம்ம கடவுளை கும்பிடுவோம், கடவுளே வந்து கும்பிட்ட சாமி தான் வந்து ரங்கநாதர் அப்படின்னு சொன்ன உடனே இந்த மொத்த பிரபஞ்சத்துக்கு, மொத்த மில்கி வே கேலக்சிக்கே வந்து காட் வந்து ஸ்ரீரங்கத்து ரங்கநாதர் தான் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய நம்பிக்கை வந்து பயங்கரமா ஃபார்ம் ஆகுது. ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் இயர்ஸ், thousands of yearsக்கு வந்து இந்த கதைகள் வந்து மறுபடியும் சொல்லப்படுறப்போ கோவிலுக்கு வந்து பயங்கரமா கூட்டம் வருது. கோவில வந்து பயங்கரமா வந்து மக்கள் எல்லாருமே வந்து செல்வத்தை வந்து பயங்கரமா செலுத்துறாங்க. எஸ்பெஷலி இந்த மன்னர்கள், சோழர்கள், பாண்டியர்கள் எல்லாருமே வந்து பயங்கரமா வந்து கோல்டு எல்லாம் கொடுத்துருக்காங்க. அப்படி இருந்துட்டு இருந்தே ஒரு டயத்துல என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, கோவில் வந்து ஒரு பெரிய காம்ப்ளெக்ஸ் ஆயிடுது. அண்ட் ஆல்ரெடி நான் உங்ககிட்ட சொன்னேன், இந்த கோவில் வந்து ஜியோகிராபிக்கலி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு இடத்துல இருக்குது, ஒரு ஐலாண்ட்ல இருக்குது. என்னைக்குமே ரைடு பண்ணக்கூடிய ராணுவங்களுக்கு, இன்னொரு ஒரு நாட்டை தாக்க வரக்கூடியவங்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு இடம் ஐலாண்ட்ஸ், எஸ்பெஷலி இந்த மாதிரி ரிவர் ஐலாண்ட்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் பாரிஸ் கூட பாத்தீங்கன்னா, யூரோப்ல இருக்குல்ல நம்ம பாரிஸ், பிரான்ஸோட கேபிட்டல் பாரிஸ் வந்து இஸ் அன் ஐலாண்ட். அந்த நடுவுல வந்து பாத்தீங்கன்னா பாரி அப்படிங்கிற ஒரு ஐலாண்ட் இருந்துச்சு. அந்த ஐலாண்டை தான் வந்து அவங்க பில்ட் பண்ணி இப்போ சிட்டி எல்லாம் சுத்தி வர ஆரம்பிச்சிருச்சே தவிர, அந்த ஐலாண்ட் வந்து ரொம்ப முக்கியமா இருந்துச்சு. பிகாஸ் அந்த காலகட்டத்தில் வந்து அந்த ஐலாண்டை போய் அவன் கண்ட்ரோல் பண்றானோ, ஏன்னா பை டிஃபால்ட்டா வந்து ரெண்டு சைடும் ரிவர் வந்துருது, அவ்வளவு ஈஸியா இன்னொருத்தங்க வந்து தாக்க வர முடியாது. அங்க பேஸ் கேம்ப் போட்டுடலாம், ட்ராய் படத்துல, ஒடிசி படத்துல வர மாதிரி அங்க கேம்ப் செட் பண்ணிடலாம். ராணுவத்துல இருக்கிறவங்க ரெண்டு சைடும் நதி வந்து காப்பாத்தும் கொஞ்சம் தூரத்துக்கு. சோ ஒரு நாட்டை இன்வைட் பண்றவங்க இந்த ஐலாண்ட் வந்து பயங்கரமா ஆக்கியூபை பண்ணணும்னு சொல்லி நினைப்பாங்க. இவ்வளவு புகழ்பெற்ற ஸ்ரீரங்கம் கோவில் இருக்கிறப்போ அங்க வந்து மாலிக் காஃபூர் வந்து கிட்டத்தட்ட ஃபியூ செஞ்சுரிஸ்க்கு முன்னாடி ரொம்ப ஃபேமஸான ஒரு பர்சன். சோ அவர் வந்து சவுத் எல்லாத்தையும் ரைட் பண்ணிட்டு இருக்கப்போ அவர் வந்து ஸ்ரீரங்கம் கோவிலை வந்து ரைட் பண்றாரு. ஸ்ரீரங்கத்து கோவிலை அவர் ரைட் பண்றதுக்கும் ஒரு இஸ்லாமிய இளவரசி வந்து இங்க சாமியா அடுத்து மாற போறாங்க. ஓகேவா, அதுதான் இன்ட்ரெஸ்டிங்கான டச். சோ அவர் வந்து இந்த கோவிலை ரைட் பண்ணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டு கோவிலுக்குள்ள வந்து பயங்கரமான ஒரு போராட்டம், அங்க இருக்கிறவங்க எப்படியாவது கோவிலை காப்பாற்றணும்னு சொல்லி பல பேர் உயிரிழந்து போறாங்க. ரங்கநாயகி அம்மனோட சிலையை வந்து புதைச்சு வச்சிடுறாங்க. ஓகேவா, ஆனா வந்து ரங்கநாதரோட சிலையை வந்து புதைச்சு வைக்க முடியல. அதுக்குள்ள வந்து மாலிக் காஃபூர் கைப்பற்றிடுறாங்க. சோ இந்த விலை மதிக்க முடியாத இந்த சிலையை வந்து மாலிக் காஃபூர் வந்து இங்க ஸ்ரீரங்கத்துல இருந்து மறுபடியும் he is taking it all the way back to டெல்லி. சோ கொண்டு போயிட்டாரு அப்படின்னு சொல்லி டெல்லி சுல்தானேட். ஓகேவா, சோ அங்க கொண்டு போயிடுறாங்க. கொண்டு போனதுக்கு அப்புறம் வந்து இந்த நியூஸ் வந்து மறுபடியும் ஸ்ரீரங்கத்துல இருக்கிறவங்களுக்கு வந்து சேர்ந்துருது, இந்த மாதிரி ரங்கநாதர் சிலை வந்து அங்க கொண்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. சரி, அங்க யாருக்கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அங்க இருக்கக்கூடிய முகல் மன்னனோட மகள் கிட்ட வந்து இருக்குது. அந்த சிலையை வந்து அவங்க உருக்கணும்னு சொல்லி பாக்குறப்ப அவங்களோட மகள் இருந்துகிட்டு பார்த்துட்டு அந்த சின்ன பொண்ணு இருந்துகிட்டு, இல்ல இந்த சிலையை உருக்கிடாதீங்க, எனக்கு பாக்குறதுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது, நான் வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி சண்டை போட்டு அவங்க அப்பா கிட்ட எல்லாம் கேட்டு அந்த சிலையை கொண்டு போய் அவங்க வச்சிருக்காங்க. யாரு? ரங்கநாத சுவாமியோட சிலையை வந்து அவங்க வச்சிருக்காங்க. இப்படி வச்சுட்டு இருந்தப்போ அவங்க வந்து அதுக்கு டெய்லி வந்து நைட்டு பாத்தீங்கன்னா வந்து அந்த ட்ரெஸ்ஸிங் டிஃபரெண்டா பண்ணி விட்றதா இருக்கட்டும், அவங்க கிட்ட இருக்கிற சாப்பாடு ஆஃபர் பண்றதா இருக்கட்டும். நம்ம வீட்டுல வந்து பேசிக்கா குழந்தைங்க வந்து ஒரு பொம்மையை வச்சு விளையாண்டா எப்படி விளையாடுவாங்க, அந்த மாதிரி ஒரு இன்னோசன்ஸோட அந்த யங்கான ஒரு இளவரசி வந்து இந்த சாமி சிலையை வச்சு விளையாண்டுட்டு இருந்திருக்காங்க. and she got so attached to the idol. இதெல்லாமே வந்து இதுல எவ்வளவுக்கு எவ்வளவு ஹிஸ்டரி, எவ்வளவுக்கு எவ்வளவு மித்தாலஜி, எவ்வளவுக்கு எவ்வளவு ஸ்டோரிஸ் எல்லாம் மிக்ஸ் ஆயிருக்கும். ஏன்னா thousands and hundreds of yearsக்கு முன்னாடி இருக்கிறது சொல்லப்படுற கதையை நான் உங்ககிட்ட சொல்றேன். சோ இந்த இளவரசி வந்து பயங்கரமா இந்த சிலையோட அட்டாச் ஆயிடுறாங்களா. and she keeps dreaming. அவங்களோட கனவுல கூட வந்து ரங்கநாதர் வந்து வர்ற மாதிரிலாம் she is getting அந்த மாதிரி கனவுகள் கூட வந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்றப்ப she is very attached to it. அப்படி இருக்கிறப்போ இங்க இருந்து சில பேர் ஸ்ரீரங்கத்துல இருந்து, சோ உங்களுக்கு இந்த கதையே தெரியும். சோ இது வந்து நடக்கிறது கிட்டத்தட்ட ஒரு 500-600 இயர்ஸ்க்கு முன்னாடி. அதுக்கு 1000 இயர்ஸ்க்கு முன்னாடியே கதை இருக்குங்கிறப்போ எத்தனை ஜெனரேஷனா இந்த கோவிலை பாதுகாத்துட்டு வந்திருப்பாங்க, எத்தனை ஜெனரேஷனா இங்க எல்லாரும் சாமி கும்பிட்டு இருப்பாங்க. அப்போ இந்த சாமியை வந்து திருப்பி கொண்டு வரணுங்கிறது வந்து ஒரு பெரிய மிஷன் ஆயிடுது. ஓகேவா, இந்த RRR படத்துல வந்து எப்படியாவது கஷ்டப்பட்டு அந்த குழந்தையை திருப்பி ஊருக்கு கொண்டு வரணும்னு சொல்லி கொண்டு போறதுக்கு என்னெல்லாமோ பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரி வந்து இங்க இருக்கிற சில பேர் என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, அங்க இருக்கிற டெல்லி சுல்தானை போய் இம்ப்ரெஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு என்டர்டெய்னர்ஸ் மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு அங்க போய் பயங்கரமா இம்ப்ரெஸ் பண்றாங்க, கண்டினியூஸா இம்ப்ரெஸ் பண்றாங்க. அவர் ஃபைனலி கேக்குறாரு, உங்களுக்கு என்னதான் வேணும், உங்களுக்கு நான் செய்யற
செய்யறேன் அப்படின்னு சொல்றப்போ நான் உங்களுக்கு ஒரு பெரிய கிஃப்ட் கொடுக்கணுங்கிறப்போ இவங்க கிஃப்டாவே என்ன கேட்கறாங்கன்னு பாத்தீங்கன்னா, உங்க இளவரசி கிட்ட இருக்கக்கூடிய உங்களோட மகள் கிட்ட இருக்கக்கூடிய அந்த ரங்கநாதர் சிலை வேணும், நாங்க இங்க நீங்க வந்தது இதுக்காக தான் அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் அவரும் வந்து சொன்ன வார்த்தையை காப்பாற்றணுங்கிறதுக்காக அந்த சிலையை வந்து திருப்பி கொடுத்துடுறாராம். அவங்க அங்கேருந்து மறுபடியும் டெல்லியில இருந்து எங்க ஸ்ரீரங்கத்துக்கு கொண்டு வந்து மறுபடியும் வச்சு சாமி கும்பிட ஆரம்பிச்சிடுறாங்க. பட் மீன்வைல் என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, இளவரசிக்கு வந்து பயங்கரமான கோவமா, ஓகேவா? சோ அவங்க இருந்துகிட்டு எப்படி நீங்க சிலையை திருப்பி கொடுத்திருக்கலாம், அது வந்து என்னோட சிலை அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா கோவப்பட்டு அவங்க வந்து எனக்கு அந்த சிலை வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மறுபடியும் டெல்லியில இருந்து அவங்க சில படை வீரர்களோட அங்கிருந்து கிளம்பி வந்ததாகவும், வந்த இடத்துல அவங்களுக்கான இவங்க சிலையை கொடுக்கல. இவங்க வந்து அந்த சிலை வந்து இவங்களுக்கு சாமி கரெக்டா இவங்க வந்து அதை ஒளிச்சு வச்சிடுறாங்க. இவங்களுக்கு வந்து அந்த சிலை கிடைக்கலங்கிற துயரத்துல வந்து தன்னோட உயிரை அவங்க விட்டுடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் வந்து இதுல ரேஜ் ஆகுற அந்த சுல்தான் வந்து இங்க ஒரு பெரிய போர் நடக்குது. இதனால நடக்குதா இல்ல அதுக்கு அடுத்து பல பிரச்சனைகள்னால நடக்குதான்னு தெரியல. இல்ல பல செஞ்சுரி ஸ்டோரிஸ் வந்து நிறைய மிக்ஸ் ஆயிடும். பட் அதுக்கப்புறம் ஒரு பெரிய போர் நடக்குது. அண்ட் கிட்டத்தட்ட இட் இஸ் செட், ஓகேவா, இது எல்லாமே டோல்டு தான், 13,000 பேர் வந்து உயிரிழந்திருக்காங்க இந்த ஒரு சிலையை காப்பாத்துறதுக்கு அப்படின்னு சொல்லப்படுது. அதுக்கப்புறமும் பாத்தீங்கன்னா இட் வாஸ் நாட் அ பீஸ்ஃபுல் டைம். அதுக்கப்புறமும் கண்டினியூஸா கண்ட்ரிஸ் ஒவ்வொரு நாடுகள் வர்றப்போ, ஆட்சிகள் மாறுறப்போ, இங்க வந்து நாயக்கர்கள் வர்றதுக்கு முன்னாடி சில சோழர்கள் இருந்திருக்காங்க. இப்படி பல கைகள் மாறுறப்போ சாமியை வந்து காப்பாற்றணுங்கிறது ஒரு முக்கியமான வேலையா இருந்ததுனால சம்டைம்ஸ் இந்த சிலையை வந்து கொண்டு போய் மண்ணுக்குள்ள புதைச்சு வச்சிருக்காங்க. சம்டைம்ஸ் வந்து திருப்பதி கொண்டு போயிருக்காங்க, திருநெல்வேலி கொண்டு போயிருக்காங்க. இப்படி கொண்டு போயிட்டே இருக்கிறப்ப நடுவில் என்ன ஆயிடுதுன்னு பாத்தீங்கன்னா, ரங்கநாதர் சாமியோட சிலை வந்து நடுவில் காணாம போயிடுது. எங்க போகுதுன்னே தெரியல. ஒரு டைமும் ரைட் பண்ண வரப்போல ஓகே இது இவ்வளவு மோசமா போகும்னு தெரிஞ்சதுனால எங்கேயோ ஒழிக்க வைக்க போறாங்க. ஒரு டைம் சிலை வந்து காணாமலே போயிடுது. என்னடா சிலை காணாம போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு உடனே அங்க இருக்கிற டிசைடர்ஸ் எல்லாம் என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, நம்ம வந்து பேசாம இன்னொரு சிலையை செஞ்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி இருக்கிற மாதிரி இன்னொரு சிலையை செஞ்சிடறாங்க. பட் கொஞ்சம் வருஷம் கழிச்சு மறுபடியும் ஒரிஜினல் சிலையும் வந்துருச்சு. இப்போ 2 சிலை இருக்குது. ஆனா 2 சிலையும் ஐடென்டிட்டிக்கலா இருக்குது. ஏன்னா அதே மாதிரி செஞ்சிருக்காங்க. பயங்கரமான ஒரு மாஸ்டர் ஸ்கல்ப்டர் வந்து செஞ்சுட்டாங்க. இப்போ எது வந்து ஒரிஜினல் சிலைன்னு கண்டுபிடிக்க முடியலங்கிறதுனால என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, ஒருத்தங்க வந்து பிசிக்கலி சேலஞ்ச், ஒருத்தங்க பிளைண்டா இருக்காங்க. அவங்கள வந்து கூப்பிட்டு வந்து அவங்க வந்து பல வருஷமா இங்க இருந்து வரக்கூடிய தீர்த்தத்தை வந்து குடிக்கக்கூடியவங்களாம். சாமிக்கு செய்யப்படுற தீர்த்தங்களை வந்து குடிக்கக்கூடியவங்களாம். சோ அவங்க வந்து டேஸ்ட் பண்றப்போ எந்த சிலை அப்படிங்கறத சொல்லிட்டு கரெக்டா கண்டுபிடிக்கிறாங்கலாம். சோ அவங்க கண்டுபிடிச்சதுல இருந்து அந்த சிலை வந்து மெயின் காடா வந்து கும்பிடப்பட்டு இருக்குது. இப்போ இதுல வந்து ஒருத்தங்க இறந்து போனாங்கன்னு சொன்னேன்ல, ஒரு இளவரசி வந்து அங்க இருந்து அவங்க கனவுல எல்லாம் ரங்கநாதர் வந்தாருன்னு சொல்லிட்டு அவங்க வந்து மறுபடியும் ப்ரே பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க விளையாடணும், வாட் எவர் ஃபார்ம், அவங்களோட ஃபார்ம் ஆஃப் லவ் வந்து அவங்க காமிக்கணும்னு சொல்லி வந்திருக்காங்கல்ல, அவங்கள ரெஸ்பெக்ட் பண்ற விதமா இன்னைக்கும் இந்த கோவிலுக்குள்ள துலுக்க நாச்சியார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அவங்க வந்து இஸ்லாமிய பெண். ஸோ அவங்களுக்கு வந்து சிலைகள் வந்து நம்பிக்கை கிடையாது. ஸோ அதனால அவங்கள வந்து ஒரு கர்டைன்ல அவங்களோட குதிரையில வர மாதிரி ஒரு ஸ்டிச்சிங் பண்ணி அதுக்கு வந்து இன்னைக்கும் 2026ல இன்னைக்கும் அங்க வந்து வழிபட்டு வந்துட்டு இருக்காங்க. இன்னைக்கும் பாத்தீங்கன்னா சப்பாத்தி அந்த மாதிரி அவங்களுக்கு ஏத்த டிஷ் எல்லாம் வந்து ப்ரொவைட் பண்றதுன்னு சொல்லிட்டு ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. சோ இவ்ளோ ஹிஸ்டரி இருக்கக்கூடிய, அதாவது போர்கள் நடந்திருக்குது. இஸ்லாமிய இளவரசி வந்து புடிச்சு போய் இங்க வந்து அவங்க எப்படியாவது சாமி கிட்ட வரணும்னு சொல்லி அவங்களால சேர முடியலன்னு இறந்து போயிருக்காங்க. தௌசண்ட்ஸ் ஆஃப் இயர்ஸ்க்கு முன்னாடியே வந்து அங்க இருந்த முந்தைய சோழர்களுக்கும் முந்தைய பாண்டியர்களுக்கும் நடுவுல வந்து அவங்களோட ஸ்கிரிப்சர்ஸ்ல வந்து இது இருக்குது. அண்ட் ஈவன் மோர் ஓல்டர் ஸ்கிரிப்சர்ஸ்ல நீங்க பாத்தீங்கன்னா லைக் ராமாயணமா இருக்கட்டும், மகாபாரதமா இருக்கட்டும், இந்த மாதிரி அர்ஜுனன் வந்து இங்க கும்பிட்டுருக்காங்கன்னு சொல்லிட்டு மகாபாரதத்துல வந்து எழுதப்பட்டிருக்குது. அதுக்கு வந்து இன்னைக்குமே வந்து பாத்தீங்கன்னா அர்ஜுன மண்டபம் இருக்குது. அதுலதான் வந்து துலுக்க நாச்சியார் இருக்காங்கன்னு சொல்லி நாட் ஷூர், நான் போனது கிடையாது. பட் அர்ஜுனா வந்து இங்க கும்பிட்டுருக்காங்க. அவங்க வந்து திருமணம் பண்ணதுக்கு அப்புறம் வந்து விசிட் பண்ண முக்கியமான ஒரு இடம் இது அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ லாட் ஆஃப் ஹிஸ்டரி வந்து இந்த ஸ்ரீரங்கம் கோவில்ல இருக்குது. அண்ட் இது கண்டினியூஸா அந்த ஐலாண்ட்ல இருக்கிறதுனால பல செஞ்சுரிஸா பல மன்னர்கள் பல பேர் வந்து இந்த கோவிலுக்கு வந்து கண்டினியூஸா கொடுத்துக்கிட்டே இருந்திருக்காங்க. பல ரெய்ட்ஸை ஃபேஸ் பண்ணி இருக்குது. பல பேரையும் தாண்டி, பல மன்னர்களை தாண்டி, பல எதிர்ப்புகளை தாண்டி, எல்லாத்தையும் தாண்டி இன்னைக்கும் ஸ்ரீரங்கம் கோவில் இருந்துட்டு இருக்குது. அந்த கோவில் கரெக்டா ஸ்ரீலங்காவையும் சவுத் தமிழ்நாட்டையும் பார்த்துக்கிட்டு இருக்கிறதுனால இங்க இருக்கிற மக்களுக்கு மிகப்பெரிய நம்பிக்கையா ஸ்ரீரங்கத்து ரங்கநாதர் இருந்துட்டு இருக்காரு. அண்ட் ரங்கநாதர் அப்படின்னு சொல்றப்போ he is believed to be the ultimate god in the universe. அந்த பார்க்கடல், அவர் வந்து படுத்துட்டு இருக்கிற அந்த பாம்பே வந்து மொத்த மில்கி வே கேலக்சியில இருக்குதுங்கிறது தான் நம்பிக்கை. ஓகேவா? சோ ஓவரால் இதுதான் வந்து ஸ்ரீரங்கத்தோட கதை. ஒரு லீஜரான ஒரு டே சண்டே அன்னைக்கு உங்ககிட்ட வந்து இந்த மாதிரி என்ன எனக்கே இருந்த பர்சனல் கியூரியாசிட்டி தான் இது. ஓகேவா? அப்படி என்ன ஸ்ரீரங்கம் கோவில்ல இருக்குங்கிற என்னோட கியூரியாசிட்டிக்காக நான் தேடி போனப்போ ஐ ஃபவுண்ட் சம்திங் வெரி இன்ட்ரெஸ்டிங். எனக்கு தெரியாது, ஐ டென்ட் நோ தட் திஸ் வாஸ் த இந்தியாஸ் லார்ஜஸ்ட் ரிலீஜியஸ் காம்ப்ளெக்ஸ். ஓகேவா? எனக்கு அதுல ஆரம்பிச்ச ஆச்சரியம் வந்து இதுக்கு முன்னாடி இவ்வளவு கதை இருக்கா அப்படின்னு. துலுக்க நாச்சியார்னா அது வந்து அதுல ஒரு செக்யூலரிசம் நான் பாக்குறேன். அதுல வந்து அது நல்லா இருக்குது. அந்த மாதிரி இன்னொரு இஸ்லாமிய இளவரசியை வந்து ஒரு இவ்வளவு பழமையான ஒரு ஹிந்து கோவில் வந்து கும்பிடுறாங்கிறதெல்லாம் எனக்கு பார்க்கறதுக்கு நல்லா இருந்துச்சு. ஸோ அதை தான் உங்ககிட்ட கன்வே பண்ணணும் அப்படின்னு சொல்லி நான் நினைச்சேன். அண்ட் நீங்க
இந்த மாதிரி கான்டென்ட்லாம் உங்களுக்கு பக்காவா தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. 2 விஷயம் அது பண்ணும். ஒன்னு என்னைய மோட்டிவேட் பண்ணி இந்த மாதிரி கான்டென்ட் மறுபடியும் மேக் பண்றதுக்கு. ரெண்டாவது இந்த மாதிரி கான்டென்ட் யூடியூப்ல யாரு போஸ்ட் பண்ணாலும் இந்த வீடியோல நீங்க இதை சப்ஸ்கிரைப் பண்றதுனால உங்களுக்கு அந்த கான்டென்ட்டும் கரெக்டா வந்து சேரும். நான் உங்களை நாளைக்கு பார்க்குறேன். Until then, bye. Madan Gauri signing off here. Love you all. Take care. Bye. Cheers, MGs.